ஹாய், இந்த சண்டே மறக்காமல் இந்த எறா தொக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலும் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1½ ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இடித்த சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயோட வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் அதோடு சேர்த்துக்கிறேன். இது ப்ரான் வந்து ஒரு 1/2 kg நான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்தே இப்போ தண்ணி கொஞ்சம் வரும், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக ப்ரான் வந்து குக்காகி வந்துடும். இந்த தொக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் vlogல பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.